தப்பே செய்யாத மைக்ரோசாஃப்ட். ஆனா பெரிய பிரச்சனை என்ன நடந்துச்சு? இந்த மொத்த உலகமும் ஒரே ஒரு நாள் நின்னு போனா எப்படி இருக்கும்? இத உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? ஒருவேளை நடந்தா நடந்திருக்கு. அப்படியான ஒரு நாளை கடந்துதான் நாம இன்னைக்கு இந்த நாளை தொடங்கி இருக்கோம். ஆமாங்க, நேத்து உலகமே ஸ்தம்பிச்ச தினம்னு சொல்லலாம். இன்டர்நெட், கம்ப்யூட்டர் இல்லாம மனுஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட நகராதுங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் பயன்பாடு அதிகமாயிடுச்சு. இந்த சூழல்ல திடீர்னு அந்த எல்லா கம்ப்யூட்டர்களும் வேலை செய்யாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? எந்த ஆபீஸ் வேலையும் நடக்காது. படிக்கணும்னு நினைக்கிறவங்களால படிக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட், விமான சேவை, ரயில் சேவை, பண பரிவர்த்தனை, ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், கவர்மெண்ட்னு கம்ப்யூட்டர் நம்பி இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே நின்னு போகும். இதனால ஒட்டுமொத்தமா உலக அளவுல எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. குளோபல் அவுட்டேஜ் ஆஃப் விண்டோஸ்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தான் நேத்து நடந்திருக்கு. ஆனா விண்டோஸ் மேல எந்த ஒரு தப்பு இல்லைங்கிறது தான் ஹைலைட். இதனால மைக்ரோசாஃப்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆச்சு, அப்படி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, என்னதான் ஆச்சுன்னு கிளியரா சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. உலகம் ஃபுல்லா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்றவங்களால நேத்து எந்த வேலையும் செய்ய முடியல. அவங்க ஸ்கிரீன் ஃபுல்லா ப்ளூவா மாறி உங்க சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்ய ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் அதுல மென்ஷன் செய்யப்பட்டிருந்துச்சு. சரின்னு ரீஸ்டார்ட் பண்ண 20% மேல லோட் ஆகல. மணிக்கணக்கா இப்படியே இருந்திருக்கு. இந்த பிரச்சனை நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா விண்டோஸ் யூஸ் பண்ற எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. சரி, உலகம் ஃபுல்லா கொஞ்சம் பேர் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இதை ஏன் எவ்வளவு பெருசா பேசுறீங்கன்னு கேட்கலாம். சரிதான், உலக அளவுல எவ்வளவு பேர் எந்தெந்த ஓஎஸ் யூஸ் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். விண்டோஸ் 72%, மேக் ஓஎஸ் 16%, iOS 3%, ஆண்ட்ராய்டு 2%, லினக்ஸ் 1%, மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்க 3%. என்னங்க ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமா, உலகம் ஃபுல்லா முக்கால்வாசி பேர் விண்டோஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்போ பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அதுதான் ட்விஸ்டே. இந்த பிரச்சனைக்கு காரணம் விண்டோஸ் இல்ல, கிரவுட் ஸ்ட்ரைக் சாஃப்ட்வேர். இது பேசிக்காவே விண்டோஸ்ல இருக்கும். அதுல இருக்கிற ஃபால்கன்ங்கிற சைபர் செக்யூரிட்டி அப்டேட் தான் மொத்தத்துக்கு காரணம். கிரவுட் ஸ்ட்ரைக்குங்கிறது தனி கம்பெனி. விண்டோஸ் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை அவங்க கிட்ட இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு வராங்க. பொதுவா கம்ப்யூட்டர் மற்றும் போன்ல செக்யூரிட்டி அப்டேட் வர்றது நார்மலான விஷயம் தான். பட் இந்த முறை ஃபால்கன் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் எப்பவும் போல அடுத்த அப்டேட்காக ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு நாடா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனை பெருசாகி உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு பெரிய கம்பெனி உலகம் ஃபுல்லா இவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க. இதனால விண்டோஸ்க்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு தேடி பார்த்தா அவங்களுக்கு வெறும் 3% மட்டும்தான் நஷ்டம்னு சொல்றாங்க. அப்போ அந்த கம்பெனி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. ஒரு வழியா தப்ப கண்டுபிடிச்சு கடைசியில சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய நாடுகள்ல விமான சேவை முழுமையா தொடங்கப்படல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நார்மலா திரும்பவும் விண்டோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க கஷ்டம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப சீக்கிரமா பிரச்சனையை சரி பண்ணிடுறோம், மன்னிச்சுக்கோங்கன்னு கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம காலத்துல என்னெல்லாம் நடக்குது, இன்னும் என்னவெல்லாம் பார்க்க வேண்டி வருமோ தெரியல. இந்த விண்டோஸ் பயனால நீங்க சந்திச்ச பிரச்சனை மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.